ஹலோ வெல்கம் டு எஸ்கே அனிமி. இன்னைக்கு நருட்டோ ஷிப்ரோட 371 எபிசோட் தான் பார்க்க போகிற எபிசோட் கொள்ளலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் மொத்த ஷினோபிஸும் சேர்ந்து டென்டேலுக்கு ஒபிட்டோக்கு இருந்த கனெக்ஷனை பிடிங்கி விட்டுருப்பாங்க. மாதராவும் நின்றுட்டு இருப்பான். அப்படி நருட்டோடைய ஃபார்மும் கொஞ்சம் குறையுது பவர். ஒபிட்டோ டே என்ன டென்டேல எங்கிட்ட பேசிட்டா நீங்கள் ஜெயிச்சிடலாம்னு நினச்சிங்களா? டேய் இந்த பேட்டில் முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு மாதரா சொல்ல ஃபயர் ஸ்டைல் மிஸ்டிக் பேம்னு மாதரா அட்டாக் பண்ண ஒபிட்டோ ஒரு பக்கம் ஃபயர் ஸ்டைல் பாம் பிளாஸ்ட்னு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். உனக்கு ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண ஒரு பக்கம் டென்டேல் அடிச்சதில் தர வரன்னு ஒடுங்க ஆரம்பிச்சிடும். எல்லார் மேலேயும் அட்டாக் படுது. பட் நருட்டோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி நைன்டேல் சக்கரா மூலமாக யாருக்குமே எந்த ஒரு அடியும் படாத பண்ணுறான். மாதரா உடனே சூசனை போட்டு அட்டாக் பண்ண பார்த்தா நைன்டேல் சக்கரா மூலமாக எல்லாத்தையும் தடுத்துருவாங்க. நருட்டோ நல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். சக்கரா டி நருட்டோ எவ்வளோ தானே நைன்டேல் சக்கரா யூஸ் பண்ணுவேன் நல்லதா இருக்கியா அப்படின்ற மாதிரி பாப்பா. திடீர்னு பார்த்தா அவனுங்களை ஆளை காணும். டே அவனுங்களாம் எங்கே போக வாய்ப்பு இல்லைடா அவனுங்களை கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளர்பி சொல்லிட்டு இருப்பான். கக்காஷி மேலே பாருங்கடா அப்படின்னு சொல்ல மேலே இந்த ஒபிட்டு காமி யூஸ் பண்ணி வந்திருப்பான். அதில் இருந்து தப்பிச்சிருவான். நருட்டோ பாஞ்சு வந்து அடிக்கு வந்தால் தப்பிச்சு ஓடுற என்ன கதை. நருட்டோ அப்படியே வீக்காக ஆரம்பிச்சிருவான். நைன்டேல் ஒரு பக்கம் நீ ஓகேவா நிறைய சக்கரா யூஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல பார்த்தாலே தெரியுது போக போக வீக் ஆகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ சொல்ல எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க பாரு நீ தான் இங்கே தனியாக நிற்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன் கதையை முடிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண உன் காம்ராட்லாம் உனக்கு முக்கியம் இல்லையாடா அப்படின்னு ஒபிட்டோ கேட்க டேய் என்னடா பேசுகிற எனக்கு புரியல. என் காம்ராட்ஸ் மேலே நீ எந்த அட்டாக் போட்டாலும் அதை வாங்க ரெடியாக இருக்கேன்டா. என் காம்ராட்ஸை என்ன மீறி எதுவுமே பண்ண விட மாட்டேன்டா. அவங்களெல்லாம் நான் என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நருட்டோ நீ என்ன தான் செய்ய போகிற அப்படின்னு கக்காஷி பார்க்க நருட்டோ பேசத்தெல்லாம் கேட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. மாதரா இங்கே பார்க்குறான் சாத்தியமே இல்லை ஆனால் இது ஆஷிராமோடைய சக்கரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மாதரா. இங்கே டென்டேல் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். டென்டேல் கல்லெல்லாம் வச்சு எப்படியோ அணைக்கட்டி ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டென்டேலுக்கு கையெல்லாம் வேற லெவலில் முளைக்க ஆரம்பிச்சிடும். அது பயங்கரமாக சத்தம் போடுது. யாராலே அதை காதலே ஆக முடியல. நருட்டோவாலேயும் முடியல. நைன்டேல் சொல்லுது டென்டேல் கேட்டம் பிளின்சன்ஸுக்கு பிளான் போடுது அப்படின்னு சொல்ல என்னது கேட்டமு நாடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ இந்த டென்டேல் யார் கண்ட்ரோல் இல்லை தரையை உடைக்க போகுது அப்படின்னு நைன்டேல் சொல்ல டென்டேல்கிட்ட என் கனெக்ஷனை பிடிங்க விட்டோன்னே மொத்தம் முடிஞ்சிடும்னு நினச்சிங்களா. இப்போ அது என் கண்ட்ரோலில் கூட கிடையாது. அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. பார்த்தா மாத்திரம் அவனை சூசனை போட்டு அவனை பாதுகாத்துக்கிறான். இதெல்லாம் வேலையாகாது நான் டென்டேலையே அப்சர்வ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கக்காஷி போவ டேய் உன்னை விட மாட்டேன்டா நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்படி போய் அதை செய்கிறேன்னு பார்க்குறேன்னு ஒபிட்டோ வந்துடுவான். டேய் நருட்டோ நீ அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஒபிட்டோ காமி யூஸ் பண்ண கக்காஷியும் காமி யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் உள்ளே போய் மாட்டிப்பானுங்க. டென்டேல் அட்டாக் பண்ணலாம். அந்த எட்டுமே முக்கால்வாசி இடிய ஆரம்பிச்சிருச்சு. மின்னல் தண்ணி காற்றுன்னு எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அந்த இடத்துல. இத்தனைக்கும் அது எந்த அட்டாக்குமே பண்ணல. இன்னும் அது கத்திக்கிட்டு தான் கிடக்கு. மாதராவும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பான் சூசனை போட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த அட்டாக்லேயே பாதி பயவலிங்க செத்துருவோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா எல்லாரையும் நருட்டோ ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பான் நைன்டேல் சக்கரா வச்சு. அப்படி நருட்டோ காட்டுறாங்க. நருட்டோ பயங்கரமாக அடிபட்டு போயிருக்கான். அவனுக்கு ரத்தம் சொட்டுது. அவன் பேசிக் ஃபார்முக்கே வந்துட்டான். நருட்டோக்கு பார்த்தா 8 டெயில் தவிர மற்ற எல்லா டெயிலும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நருட்டோ கிட்டத்தட்ட ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் மாதிரி நின்றுட்டு இருக்கான். 10 டெயில் பார்த்தா அடுத்த ஃபார்ம் ஆடுது. அதோடைய அடுத்த ஃபார்மேஷன் போகுது. அது அப்படியே பாடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உப்புது. 9 டெயிலுடைய சக்கரா ஃபுல்லாக ட்ரை ஆனதெல்லாம் எல்லாருக்கிட்டே 9 டெயில் சக்கரா போயிடும். ஏய் நருட்டோ எப்படியோ உன் லிமிட்டை ரீச் பண்ணிட்டியாடா. எப்பா சாமி எவ்வளோ தானே அவங்ககிட்ட சக்கரா இருக்கு. சரி ஓகே இப்போயும் அவன் கதையை முடிச்சாதான் உண்டு அப்படின்னு மாதரா சொல்லிட்டு இருக்க நருட்டோ பாதுகாக்கிறதுக்கு அவன் முன்னாடி ஒரு ஃபார்மேஷனை போட்டுருவாங்க. பார்த்தா இன்னாட்டா எல்லாத்தையும் லீடர்ஷிப் பண்ணி நிற்க வச்சிருப்பா. வாங்கடா அட்டாக் பண்ணுவோன்னு என்னட்டா சொல்ல ஒரு பக்கம் சாக்குரா வந்து நருட்டோ வீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. கக்காஷியும் ஒபிட்டோவும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் உள்ளே வந்து விழுந்த உடனே கக்காஷி சிடோரி எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண வர ஒபிட்டோவை போட்டு தலான்னு வந்துட்டு அப்படி நிறுத்திடுவான். ஏய் கக்காஷி என்ன இன்னமும் காமெடி பண்ணிட்டு இருக்க எனக்கு கொல்லன்னா கொன்னுணும் இது என்ன வேலை. இப்போதான் கக்காஷி ஃப்ளாஷ்பேக்கில் வச்சு பார்க்குறான். கக்காஷி காமி யூஸ் பண்ணி உள்ளே வந்து அட்டாக் பண்ணியிருப்பான்ல. இப்பயே நினச்சிருந்தானா சிடோரியை போட்டு அழகாக அவனை கொண்டு இருக்கலாம். பட் அதை அவன் செஞ்சுருக்க மாட்டான். என்னமாடா என்ன கொண்டது கில்ட்டியாக இருக்க ஒரு முடிவெடுங்கடா. சண்டைன்னு வந்தால் கொல்லணும்னா கொன்னுடணும் இல்லைன்னா அடிப்பணிஞ்சு போயிடணும். ரெண்டாம் கட்டனா இருக்கியாடாடி. முதல்ல ப்ராமிஸை காப்பாற்ற கற்றுக்கோ. இப்போ நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் மாறுவேன்னு நினைக்கிறியா? டீ எதுக்காகடா பண்ணுற இதெல்லாம்? டீ நீ நினச்சனா இப்போ கூட இதெல்லாம் நிறுத்த முடியும். உன்னுடைய ட்ரீம் என்னடா? இந்த வில்லேஜை பாதுகாக்கணும் ஒரு ஒக்கையே ஆகணுன்றது தானே. இப்போ இந்த உலகத்தை அழிக்க ட்ரை பண்ணுறியாடா? உன்ன மாதிரி தான் நருட்டோவும் இருக்கான். ஆல்மோஸ்ட் உன்ன மாதிரியே தான் அவனுடைய ட்ரீமும் இருக்குது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் வச்சு பார்க்குறாங்க. நான் தான் ஃபியூச்சரில் ஆக போகிறேன் ஒக்காகே அப்படின்னு சொல்லியிருப்பான் ஒபிட்டோ. அப்படி நருட்டோவையும் வச்சு பார்க்குறான் ககாஷி. நருட்டோ என்ன சொல்லியிருப்பான் நான் தான் ஃபியூச்சர் ஒக்காகே ஆக போகிறேன். எல்லாரும் என்னை மதிக்கிற ஒரு பெரிய ஷினோபியாவை எல்லா ஒக்காகையும் மிஞ்சுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். உன்னோட ஃப்ளாஷ்பேக் வச்சு போடுறா. இப்போ இருக்கிற நருட்டோ மாதிரி தானே நீ அப்போ இருந்த. அவன் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறானோ அதெல்லாம் உன்னுடைய வார்த்தைகள் மாதிரியே இருக்கும்டா அப்படின்னு இருப்பான் கக்காஷி. உன்ன மாதிரி தான் நருட்டோ இந்த வில்லேஜுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பான். ஏன் நீ அவனுடைய எமோஷன்ஸை புரிஞ்சிக்க மாட்ற? எனக்கு சுத்தமாக புரியல. நீ பழைய ஒபிட்டோவானே என்னால் நம்ப முடியல. ப்ளீஸ்ரா இதெல்லாம் நிறுத்திடு. இன்னமும் இந்த வாரம் உனக்காகவும் ரெண்டுக்காகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு எதுவுமே புரியாதாடா. இவ்வளோ மக்காவா இருப்ப.
சடனாக அவன் ககாஷி கெஞ்சிச்சு போட்டு அப்படியே அந்த சிடோரிக்குள்ளே பூந்து போய் நின்று பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி தானே நீ ரின்னை கொன்ன, எனக்கு தெரியும்டா நீ ரின்னை வேணும்னு கொல்ல, ரின்னே வந்து தான் இறந்தா அப்படின்னு. அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்றது கூட எனக்கு தெரியும். ஹிடன் மிஸ்டர் ஷினோபிஸ் ரின்னை கடத்திட்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி டீட்டெயிலோடைய ஜிஞ்சுரிக்காக மாற்றணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் நீ ரின்னை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்த, கரெக்ட் தானே? ஆனால் ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவங்க இது எல்லாத்தையும் அவங்க பிளானில் வச்சுருந்தாங்க. நீ ரின்னை எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட்டு போகணும்னு கூப்பிட்டு போயிருந்தது. பட் இதெல்லாம் அவங்களுடைய பிளான் தான், அவங்க உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ரின்னை கடத்திட்டு போயிட்டாங்க, ரின்னை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ரெஸ்கியூ டீம் அமைச்சிருப்பாங்க. அதோடைய கேப்டனே ககாஷி தான். அங்கே நிறைய பேர் அடிபட்டு கிடக்கு, அவங்களுக்குலாம் அவன் கட்டை போட்டு விட்டு நீங்களாம் இங்கே இருங்க, நான் பேர் ரின்னை காப்பாற்றிட்டு வரேன்னு ககாஷி கிளம்புவான். எனக்கு தெரிஞ்ச அவளை ஏதோ ஒரு டெஸ்ட் மிஷினுக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஹிடன் மிஸ்ட் வில்லேஜுக்கு மட்டும் அவளை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அவளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நான் அவளை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு ககாஷி சொல்ல, நீ எப்படி போய் தனியாக காப்பாற்றுவ? சரி ஓகே நான் ஒன்று தனியாக போல அப்படின்னு சொல்லி சமனிங் ஜிட்ஸு போட்டு பக்குட்டி டாய் ஆக்கி விட்டுருப்பான். அந்த டாகிஸ் கிட்டே நீ ரென்னு இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டு போ அப்படின்னு சொல்ல அதுங்களும் சரின்ட்டு கிளம்பும். கொஞ்சம் பொறு ரென், ஒபிட்டோ கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே தருவோம், உன்னை நான் காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனல் வேகத்தில் போகிறான். அத்த போகிற வழியில் ஹிடன் மிஸ்ட் ஷினோபிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ககாஷி அவனுங்கிட்ட தப்பிக்கணும்னு என்னென்னமோ பண்ணுவான். நாய்ங்களை அந்த பக்கம் ஏவி ஒருத்தர் பேப்பர் பாம் தூக்கி போடுறதுன்னு எல்லாமே பண்ணி அந்த இடத்த விட்டு எஸ்ஐ ஓடிடுவான். 4 நாய்ங்களை அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்டு அவங்கள ஃபாலோ பண்ண விட்டுட்டு இவங்க குகைக்குள்ளே வந்துடுவாங்க. உள்ளே ஒரு 4 நாய் இருக்கும் ககாஷிக்கு ஹெல்ப் பண்ண. ரின் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பக்குன்னு கூட்டிட்டு போக ரின்னை பார்த்தோன்னே ககாஷிக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தா ரின்னுக்கு கெஞ்சிட்ஸு போட்டு விட்ருப்பாங்க, ரின்னை கட்டி வேறு போட்டு வச்சிருப்பாங்க. ககாஷி உடனே கெஞ்சிட்ஸு தூக்கி விட்டு ரின்னை கூட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவங்க வந்துருவாங்க. அவனுங்க அட்டாக் பண்ண வர டாகி கத்தியே அந்த பாறையெல்லாம் இடிச்சு விட்ருவோம். சரி ஓகே நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் அவங்களெல்லாம் பார்த்துக்குறோம். ஒருவேளை நாங்கள் எதனா ஒரு கார்னரில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா எங்களால் தப்பிக்க முடியல அப்படின்னா ஜிட்ஸுவை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல ககாஷியோ சரி ஓகே வா ரென் போகலாம் அப்படின்னு சொல்ல, ககாஷி எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, என் மனசுக்குள்ளே ஏதோ தப்பாக படுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு. அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிப்போம், இந்த இடத்த விட்டு போகலாம் முதல்ல வா. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ககாஷி என் உடம்புக்குள்ள வேற யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பா. என்ன லூஸு மாதிரி பேசிட்டு இருக்க, கம்முன்னு ஓடியா. அப்படியே இவங்க போக போக ஹிடன் மிஸ்ட் காலங்க திருப்பி துரத்த ஆரம்பிச்சிருவானுங்க. ககாஷி அப்படியே போகிற வழியில் எல்லா ஷினோபிஸும் போட்டு தள்ளி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அந்த ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவங்க ஏதோ பண்ணாங்க, என் உடம்புக்குள்ள ஏதோ சடங்கு பண்ணாங்க, என்ன அது அப்படின்னு யோசிச்சுட்டே வருவா. அப்புறம் சடனாக ஞாபகம் வருது 3 டெய்லி உடம்புக்குள்ள சீல் பண்ணியிருப்பாங்க. ககாஷி என்னால் லீஃப் வில்லேஜுக்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற? இப்போ வேற வழியே இல்லை, நீ இப்போ என்ன கொல்லணும் ககாஷி அப்படின்னு சொல்ல, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், ககாஷி எனக்குள்ளே 3 டெய்ல சீல் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை நான் வில்லேஜுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா அதை வச்சு மொத்த வில்லேஜை அழிச்சிருவாங்க, இதை விட்டால் வேறு வழி இல்லை, நீ என்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு ககாஷி பத்திரன்னு சொல்ல, இல்லை நான் ஒபிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன், நான் உன்னை எப்படியாவது ப்ராடக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ககாஷி. நீ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அது லூஸு மாதிரி, நீ போ நான் பார்த்துக்கிறேன் இவனுங்களை அப்படின்னு சொல்ல அவளும் அப்படி போகிற மாதிரி போயிட்டு திருப்பி வந்துருப்பா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ககாஷி பார்ப்பான். அப்புறம் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹிடன் மிஸ்டர்ஸ் அந்த எல்லா ஷினோபிஸையும் ககாஷி போட்டு சிடோரி வீசிட்டு இருக்க ரின் கரெக்டாக குறுக்க வந்துருவா. எனக்கு தெரியும் நீ வேணும்னே ரின்னை கொல்லலை, அவளே தான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. பாவம் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அவள் லவ் பண்ண அவன் கையாலே செத்து போனது. என்னை பொறுத்த வரைக்கும் ரின் அந்த இடத்துல இறந்தே போல, அது ஒரு ஃபேக் டெத். ஷினோபிஸ் இந்த மோசமான உலகம் தான் அதுக்கு காரணம். இந்த உலகமே ஒரு சபிக்கப்பட்ட உலகம்டா, இந்த உலகமே ஒரு வேஸ்டான உலகம் அப்படின்ற மாதிரி ஒபிட்டோ சொல்ல, நருட்டோ சொன்னது உனக்கு புரியலையாடா, இறந்து போன காம்ராட்ஸ் எல்லாம் உலகத்தை விட்டு போல, அவங்களுடைய காம்ராட்ஸோடைய நெஞ்சுக்குள்ள இருப்பாங்க. நீ தாண்டா ஒரு காலத்துல என்கிட்ட சொன்ன, இப்போ அதை நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். இன்னுமாடா உனக்கு இதெல்லாம் புரியல? டேய் ககாஷி இங்க கொஞ்சம் பாரா, இங்க ஒரு ஓட்டை தான் இருக்கு, இங்க ஹார்ட் கூட இல்லடா, நீ கில்ட்டியா யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லடா, இந்த உலகமே ஒரு நரகம் மாதிரி சபிக்கப்பட்ட உலகம்டா இது. உனக்கு நான் கொடுக்குற அட்வைஸ், நீ இந்த உலகத்துல இருக்க தேவையில்லடா, பல விதத்துல பல இடங்கள்ல நீ வலிகளை சுமந்திருக்க, அது எனக்கு தெரியும். நான் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ எவ்வளவு குற்றவனச்சில எவ்வளவு வலிகளை தாண்டி இருக்கன்றது எனக்கு தெரியும். என்னுடைய கலரிலையும் என்னுடைய கலரடியும் டெய்லியும் போய் நின்று மன்னிப்பு கேட்கறதும் எனக்கு தெரியும். போதண்டா இந்த வழியெல்லாம் உனக்கு எதுக்கு, எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம். இங்கேப்பா ரெண்டும் இங்கே தான் இருக்கான், நானும் இங்கே தான் இருக்கேன், எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, கெஞ்சுட்ஸுல என்ன வேணா பண்ணலாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ககாஷி ஜிடின்னு ஷெடோரியை போட்டு அதை களைச்சி விட்டு, ரின்னு போயிட்டா அவ்வளோதான்டா, நீ உயிரோட இருக்க, நீ என் கூட வந்து சேரு, அது மட்டும் எனக்கு போதும். உண்மையான ரின்னு இறந்துட்டாடா, அவன் நம்ம ஊருக்காக இறந்துருக்கா, ஃபேக்கா கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணி நீ ரின்னு வர வச்சா அதெல்லாம் சரியாயிடுமா? உண்மையான ரின்னு இறந்துட்டாடா, அதோட அவ்வளோதான். இந்த மாதிரி கெஞ்சுட்ஸ் யூஸ் பண்ணாலும் அவன் மனசு பூர்த்தி அடையாதான்னு ககாஷி சொல்லிட்டு இருக்க. இங்கே டென்டேல கட்டுறாங்க, டென்டேல் வாயை பெருசாக திறக்குது. பார்த்தா டென்டேல அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையுது, அது வாயை திறக்க பூ மாதிரி உள்ளேருந்து ஏதோ வருது, எல்லாம் பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட்டு ட்ரை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஐப்புன்னு ஒரு பட்டன் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஹால்.